ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாமுக்கான தமிழ் ஸ்டடி பிளான் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒரு 50 டேஸில் ஃப்ளெக்சிபிளாக எல்லாருக்கும் ஈஸியாக படிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், ஆல்ரெடி படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் போயிட்டுருக்கவங்களா இருக்கலாம். அதிலே புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. எனக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது, டக்குன்னு படித்து முடிக்கிற மாதிரி எனக்கு ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பொது தமிழ் பக்காவாக நம்ம அடித்து தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 50 நாளுக்குள்ளே நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ மொத்தம் நம்மள்ட்ட எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு 110 நாள்னு வச்சுக்கோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 118 நாள் பக்கம் இருக்குங்க. ஆனால் நம்ம ரவுண்டாக ஒரு 110 நாள் வச்சுக்கோம். அதில் ஒரு 50 நாளில் ஃப்ளெக்சிபிளாக நம்ம தமிழ் படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம தமிழுக்கு மட்டும் 50 நாள் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அந்த மாதிரி தான் படிக்க போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஜிஎஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தமிழ் போட்டிருக்கோம். தமிழும் படித்த மாதிரி இருக்கும், சைட் பை சைடு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவும் படித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி பிளானும் வேணும், மேக்ஸ்க்கான ஸ்டடி பிளானும் தனியாக வேணும். இந்த மாதிரி ஸ்டடி பிளான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ வாங்க ஸ்டடி பிளான் என்னங்கிறத பார்ப்போம். நான் உங்களுக்கு டேட் போடலைங்க. ஸோ இதே ஒரு 10 நாள் கழித்து பார்க்குறீங்க, 20 நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா ஐயோ ஜூன் மாதத்துக்கு போட்டுட்டாங்க, இதுக்கு மேலே நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு மாதம் கழித்து பார்த்தாலுமே அப்போவும் உங்களுக்கு 50 நாள் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டே 1 டே 2ங்கிறத வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்குவீங்க. ஸோ கண்டிப்பாக டீமோட்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் டே 1 டே 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் இடையிலே ஒரு நாள் ஏதாவது பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டே அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டே 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம நியூ புக்கை தாங்க பார்க்க போகிறோம். நியூ புக் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஓல்டு புக்கையுமே நம்ம இதுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 1ல் என்ன பண்ண போகிறோம்னா 6th நியூ சமச்சீர் தமிழ் புக்கில் முதல் இயல் 2வது இயல் தான் படிக்க போகிறோம். என்னங்க இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகிறது, நீங்கள் என்ன வெறும் 1வது லெசனும் 2வது லெசன் மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? என்னடா இது, எதை படிக்கணும், ஏது படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணுமா, எல்லாமே மனப்பாடம் பண்ணணுமா, அந்த மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 இயல் மட்டும் படிக்கிறீங்கன்னா இவ்வளோ தானா, சீக்கிரம் முடிஞ்சிருச்சா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அடுத்து டக்குன்னு படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, குரூப் 4ல் எனக்கு வராதுன்னு தெரியும், ஆனால் நான் குரூப் 2 டார்கெட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நீங்கள் சின்னதாக கொடுக்குறது சரியாக இல்லைங்க அப்படின்னா தமிழ் கண்டிப்பாக பக்காவாக தாங்க முடிச்சிருப்பீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் தைக்கிற தத்துவங்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். யாருனாலையும் முழுசாக ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாக ரிவிஷன் பிளானாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு தமிழையும் விடக்கூடாதுன்றதுக்காக இதை ஃபுல்லாக ரிவிஷன் பிளானாக வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக தான் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம டே 1ல் என்ன பண்ண போகிறோம், 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 2, டே 2ல் 3வது 4வது இயல், டே 3ல் 5வது இயலும் 6வது இயலும் படிச்சிருப்பீங்க, டே 4ல் 7வது இயல் 8வது இயல் முடிச்சிருப்பீங்க, டே 5 இருக்குது இல்லைங்களா 9வது இயல் முடிச்சுட்டு அந்த 9 இயலையும் ஜஸ்ட் டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடணும். ஏன்னா 6th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு உட்காந்திங்கன்னா 1 மணி நேரம் போதுங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கே. அதுவும் இல்லாமல் மொத்தமாக 9 இயலை நான் எப்படி ஒரே நாள் ரிவிஷன் பண்ண முடியும்னு சில பேர் கேட்பீங்க. அப்போ என்ன பண்ணணும் நம்ம ரெகுலரானு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 இயல் முடிக்கிறோமா, டே 2 ஆரம்பிக்கும் போது இந்த முதல் 2 இயலை ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த இயலுக்கு போகணும். அப்போ அதே போல் டே 3 வரும்போது இது டே 1 டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நாள் படிச்சிட்டிங்க, அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க, 3வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போதும் அதை ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இப்படி போனீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், சைட் பை சைடு ரிவிஷனும் விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ டே 5 என்ன பண்ணுவீங்க, 9th இயல் முடிச்சுட்டு மொத்தமாக ரிவிஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து டே 6 என்ன பண்ண போகிறீங்க, 7th ஃபஸ்ட் 2 யூனிட்டு, அடுத்து டே 7ல் 7th 3rd and 4th யூனிட்டு, டே 8ல் 7th 5 and 6 யூனிட்டு, டே 9ல் என்ன பண்ணுவீங்க 7th 7th யூனிட்டும் 8th யூனிட்டும், அடுத்து டே 10ல் யூஷுவலாக என்ன பண்ணுவோம் 7th 9th யூனிட் முடிச்சுட்டு 7th ஃபுல்லாக ரிவிஷன் விட்டுருப்போம். ஓகேங்களா?
ஸோ அதே போல் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், டே 6 வந்து டே 7 ரிவிஷன் பண்ணியிருக்கணும், டே 7 டே 8 ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இதே போல் கண்டினியூவாக நீங்கள் ரிவிஷன் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து டே 11 என்ன பண்ணுவோம், நியூ 8th புக்குக்கான ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து படிச்சிருப்பீங்க. டே 12 அடுத்த 2 யூனிட் படிச்சிருப்பீங்க. டே 13 5th 6th யூனிட் வந்து முடிச்சிருப்பீங்க. டே 14 என்ன பண்ணுவோம், 7th 8th யூனிட் முடிச்சிருப்போம். டே 15 8th ஸ்டாண்டர்டில் 9th யூனிட் முடிச்சுட்டு மொத்தமாக வந்து ரிவிஷன் பண்ணணும். அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு 2 யூனிட் படித்தா அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொதல் 2 யூனிட்டை ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிப்போம். ஏங்க அதுவுமே ஈஸி தானே, ஏன் ஒரு யூனிட் தான் படிக்கணும்னா, ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஏதோ உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கமா இருக்கும். ஒரு 2-3 வாட்டி ரிவிஷன் விட்டதுக்கப்புறம் தான் தோணும் 9th ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போ எடுத்தோடனே நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தாலும் தெளிவாக படிக்கணும். அதுக்காக தான் நம்ம பிளான் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே வந்து ஒரு நாளைக்கு 2 யூனிட் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம்னா உங்களுக்கு 50 நாள்லாம் வந்திருக்காது. ஒரு மாதத்தில் நம்ம தமிழை முடிச்சுட்டு போயிருந்திருப்போம். ஓகேங்களா. ஸோ ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸும் நீங்கள் படிக்கணும், தமிழ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ டே 16 இருந்து உங்களுக்கு தமிழ் வந்து எப்போ முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டே 24 தான் வந்து உங்களுக்கு முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் நம்ம படிக்கிறோம். ஒரு இயல் படிக்கும்போது எந்த பாயிண்ட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, தெளிவாக படிச்சிருக்கணும். பிகாஸ் 9th and 10th தான் உங்களுக்கு பாதி கொஷின்ஸ் வந்து வரும். 100 கொஷின்லேருந்து பாதிக்கு பாதி உங்களுக்கு எதுலேருந்து தான் வரும், 9th 10th தான் வரும். அது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு இயல் படித்தாலும் தெளிவாக படிச்சிருக்கணும். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் அதே போல் தான், ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிக்க போகிறோம். டே 25 ஸ்டார்ட் பண்ணுவோமா. அப்போ உங்களுக்கு 10th எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா டே 33 தான் வந்து உங்களுக்கு 10th 9th யூனிட் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டுங்கிறப்ப ரிவிஷன் வந்து நீங்களே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ரிவிஷன் நம்ம சொல்ல மாட்டோம், நீங்களே வந்து ரிவிஷனுக்கான எஃபோர்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ டே 33 வந்து என்ன பண்ணிடுறோம், 6th 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடுறோம். ஓகேங்களா. அடுத்தது ஓல்டு சமச்சீர் புக்கு எடுக்கிறோம். அப்போ நியூ 11th 12th என்னங்க பண்ணுறதுன்னா அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஓல்டு சமச்சீர் வந்து 34 வந்து நம்ம எடுக்கிறோம். 6th ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே 3 யூனிட் வந்து நம்ம முடிச்சிடறோம். அதாவது ஒரு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சமச்சீரில் ஒன்றுமே இருக்காது, உட்காந்திங்கன்னா ஒரே நாளில் 6th முடிச்சிடலாம். பட் நான் அப்படி கொடுக்காம ஒரு டேர்ம் ஒரு நாளைக்குன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ டே 35 6th செகண்ட் டேர்ம், டே 36 6th தேர்ட் டேர்ம். ஓகேங்களா. ஸோ டக்குன்னு முடிச்சுடுங்க. அந்த பழைய சமச்சீர்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலையே பெருசாக இருக்காது. ஏன்னா புது புக்கில் படித்ததே தான் உங்களுக்கு பழைய புக்லேயும் முக்கால்வாசிக்கு இருக்கும். ஓகேங்களா. கண்டென்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் சிலபஸில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. டே 37 பார்த்திங்கன்னா 7th ஃபஸ்ட் டேர்ம், டே 38 வந்து 7th செகண்ட் டேர்ம், டே 39 வந்து பார்த்திங்கன்னா 7th தேர்ட் டேர்ம். அதே போல் டே 40 பார்த்திங்கன்னா 8th ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது டே 41 8th செகண்ட் டேர்ம், டே 42 8th தேர்ட் டேர்ம். அடுத்து டே 43 பார்த்திங்கன்னா 9th ஃபர்ஸ்ட் டேர்ம், டே 44 வந்து 9th செகண்ட் டேர்ம், 45th டேயில் 9th தேர்ட் டேர்ம். 9th வரையும் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. அதே போல் அடுத்த 3 நாளில் என்ன பண்ணுவோம், 10th முடிச்சிருப்போம். டே 46 ஃபர்ஸ்ட் டேர்ம், டே 47 செகண்ட் டேர்ம், டே 48 தேர்ட் டேர்ம். ஆனால் இது என்ன இருக்கும், இது வந்து டேர்ம் வைஸ் கிடையாதுங்க, ஃபுல் புக் தான். நான் சும்மா வந்து டேர்ம்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 3 யூனிட், அடுத்த 3 யூனிட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னங்க 4 யூனிட்னு கேட்டிங்கன்னா, பழைய சமச்சீரில் 10th வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா 10 இயல் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து இதோட சேர்த்தாச்சு. டேட்டாலாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் படித்ததே தான் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப செலக்டடாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11th 12th மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நியூ 11th நியூ 12th மட்டும் படித்தா போதும். பழைய 11th 12th உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து சும்மா ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து பழைய 11th வந்து என்னென்னா மொதல் 4 யூனிட்டுங்க. டே 49 டே 50 வந்து நியூ 11th ஃபஸ்ட்டு 4 யூனிட், அடுத்து நியூ 11th ஃபஸ்ட்டு 5 யூனிட், லாஸ்ட்டு 5 யூனிட். எப்படிங்க முடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா 11th வந்து நீங்கள் ரொம்ப செலக்டடாக தான் படிப்பீங்க. அது ரொம்ப சிலபஸ் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி படித்ததே தான் உங்களுக்கு வரும். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் இப்படி தான் வந்து கவர் ஆகும். ஸோ டே 49 நியூ 11th புக்கில் முதல் 4 இயல், அடுத்து டே 50
புது 11th புக்கில் லாஸ்ட்டு 5 இயல் அவ்வளோதான் முடிஞ்சிடும். 2 நாளில் முடிஞ்சு போயிடும். அடுத்த 2 நாளில் பார்த்திங்கன்னா 12th அதே போல் ஃபஸ்ட்டு வந்து 4 இயல், அடுத்து வந்து 5 இயல். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 11th 12th அதிக கண்டென்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் கிடையாது. சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கண்டென்ட் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த 50 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ரிவிஷன்லாம் ஆரம்பிக்கும் போது 6th 7th 8th எல்லாம் ஒரு நாளில் நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தேவையே படாது. ஸோ மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு 52 நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழை தரோவாக முடிச்சிடலாம். நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாலுமே 52 நாளுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகம் தான். பட் ஃப்ளெக்சிபிளாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த PDF வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எதனால் நாங்கள் டெலகிராமில் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோன்னா, எத்தனை பேர் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து இதே போல் உங்களுக்கு மேக்ஸுக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் வந்து ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.